ஹாய் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அயனார் துணை சீரியல் இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சோழன் வந்து நிரூபிக்கிறாராம் பல்லவன் முன்னாடி எல்லார் முன்னாடியும், நான் வந்து நிலாவை வந்து நீவா போன்னு தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டேயும் வந்து நிலாவை கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டு இருப்பான். அப்போ வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே நிலாவே கேட்டுருவாங்க, எதுக்கு இப்படி கூப்பிட்டு வச்சு தொணன்னு பேசுகிறீங்க அப்படின்னும் போது இவங்க யாரும் ஒத்துக்க மாட்டுறாங்க. நான் வந்து உங்களை நீ வா போன்னு பேசுகிறேன்ல, அது யாரும் ஒத்துக்க மாட்டுறாங்க அப்படின்னு. நீங்கள் அப்படி தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க இப்போ வரைக்கும் அப்படின்னும் போது அப்புறம் பாண்டியனும் பல்லவனும் என்ன பண்ணுறாங்க, பாடுறா இவன் எப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க. ஆனால் சேரன் மட்டும் அப்படி சந்தோஷமாக பார்க்குறாரு. இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவர் வர்றாரு, நடேசன் வந்து சேரனை பார்த்து கேட்குறாரு, ஏன்டா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என்ன, எது கல்யாணத்தை தள்ளி போடுறன்ற மாதிரி கேட்கும்போது நிலாவும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, ஆனால் அவருக்கு ஒன்றே ஒன்று தான், இவங்க வந்து யாராவது பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டா இவங்க போயிடுவேன்னு நிலா சொன்னாங்களா, அதை மைண்டில் வச்சுக்கிட்டே அப்படியே ஓகே சொல்லாமையே நிற்கிறாரு. பல்லவனும் என்ன சொல்கிறான், எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு பல்லவனும் காலேஜ் கிளம்பி போயிடுறான். அப்போ வந்து பாண்டியன் வந்து சேரன் கிட்ட இந்த மாதிரி துணி துவைக்கும் போது சொல்லுவான், அவங்க 2 பேருக்குள்ளே சமாதானம் ஆயிட்டாங்கண்ணே, நீ வா போன்னு பேசுகிற அளவுக்கு ஆனோன்னா அவங்க பிரிய மாட்டாங்க, நீங்கள் அவங்கள நினச்சி உங்கள் கல்யாணத்தை தள்ளி போடாதீங்க, கல்யாணம் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி சொல்கிறான். அப்புறம் அதுக்கும் அவர் வந்து அமைதியாக தான் இருக்கார், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அவர் வாய் திறந்து சொல்லலை. அப்படியே அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, எல்லாரும் இதுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க பல்லவனுடைய காலேஜுக்கு. அப்போ என்ன ஆகுதுன்னா இவன் பாண்டியன் வந்து சொல்கிறான் அந்த மாதிரி சோழன்கிட்ட, உன்னால தாண்டா அண்ணன் வந்து கல்யாணத்தை தள்ளி போடுறாரு, இந்த மாதிரி நீலாம் ஒரு பொண்ணு வந்தால் வீட்டை விட்டு போயிடுவேன்னு சொன்னாங்களா, அதனால தாண்டா அவர் கல்யாணத்தை தள்ளி போடுறாருன்னு. ஐயோ அப்போ அதுக்கு முழுக்க முழுக்க நான் தான் காரணமாக இருக்கேனா அப்படின்ற மாதிரி இவன் சொல்லுவான். அதை பற்றிலாம் ஒன்றும் இல்லைடா, கல்யாணத்தை கிராண்டாக பண்ணிடலாம், என்ன ஆகிட போகுதுன்ற மாதிரி சோழனும் சொல்லுவான். சொல்லிட்டு அப்படியே ஜாலியாக பேசிக்கிட்டே இருக்கும்போது எல்லாரும் கிளம்பி போகிறாங்க, காலேஜுக்கும் போயிடுறாங்க. காலேஜில் போனால் அங்கே வந்து எல்லாருக்கிட்டேயும் பல்லவன் அறிமுகப்படுத்துகிறான் அவங்க ஃபேமிலியை. அறிமுகப்படுத்திட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, அந்த மாதிரி அவங்க அண்ணன் பேசணுன்றதுக்காக 8 காம்படிஷனில் வந்து கலந்துக்கிட்டு ரெஸ்ட்டே இல்லாமல் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணானா, மயக்கெல்லாம் போட்டு விழுந்துட்டான் அப்படின்னும் போது எல்லாருமே திட்டுறாங்க, ஏன்டா இப்படி ஹார்ட் ஒர்க் பண்ண அப்படின்ற மாதிரி நிலாலாம் திட்டுறாங்க. அப்புறம் ஏன்னா அண்ணன் இன்னும் வரலன்னு ஏக்கத்தோடு பார்க்குறான். அப்புறம் பார்த்தீங்கன்னா நிலாவும் பாண்டியனும் ஃபோன் போட்டு கேட்குறாங்க. அவர் அனீஷ்கிட்ட பேசிக்கிட்டு ஃபோன் அட்டன் பண்ணுறாரு. அட்டன் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாருன்னா, நான் இன்னும் சைட்டில் தான் இருக்கேன் அப்படின்னும் போது இன்னும் அவர் சைட்டில் தான் இருக்காராம் அப்படின்னு பாண்டியன் வந்து நிலா கிட்ட சொல்கிற மாதிரி இன்றைக்கான எபிசோடு முடியுது. நாளைன்னு கொஞ்சம் போடுவாங்க இல்லையா, அதில் வந்து பார்த்திங்கன்னா பல்லவன் வந்து ப்ரைஸ் வாங்குறத வந்து சேரன் பார்க்குறாரு. இதுக்கப்புறம் பேசிடுவாருன்னு தான் நான் நினைக்கிறேன். நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.